நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே வந்து விலைவாசி ஏற்றம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Visage, your customized wedding attire store. Visit our new store in Trichy. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நம்முடைய கரன்சி வீக் ஆகுது அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்கன் டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். டாலருக்கு 83 ரூபாய் அப்படி இருந்து இப்ப இன்னைக்கு 86 ரூபான்னு வந்துருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் இங்க பங்குகளை நிறைய வித்துன்னு இருப்பாங்க. ஸோ இதனால வந்து பங்குச்சந்தைகளும் வந்து ஒரு பெருமளவு சரிஞ்சுதான் இருக்குது. நிறைய ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே வந்து ஒரு 20%, 30% அளவுக்கு இறங்கி இருக்கு. ஸோ கோல்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 40% அப்ரிசியேஷன் இருக்கு. கோவாவில் வந்து வெளிநாட்டு டூரிஸ்ட் வர்றது வந்து கிட்டத்தட்ட 60% குறைஞ்சிருக்குது. ஸோ 60% வந்து வெளிநாட்டினர் வர்றது குறைஞ்சதுனால் உங்களுக்கு டாலர் வர்றதும் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதாவது இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சென்ற ஆண்டு 2024 வருஷம் 3 லட்சம் கோடி என்ற அளவுக்கு இந்திய பங்குகள் அவங்க வித்துட்டு வெளியே போயிருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ட்ரம்புக்கு க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு வேண்டப்பட்டவர் இருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு நல்லது பண்ணுவாரு, அதனால நம்முடைய கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற லாஜிக்ல அதை சொல்லி இருக்கலாம். ஆனா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் நாட்டுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் செய்வாரு. நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே வந்து விலைவாசி ஏற்றம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு பொருளாதார நிபுணர் PR சுந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார். குறிப்பா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தெளிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நான் சொன்ன மாதிரி இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு, அதாவது அந்த ஒரு எண்ணா பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. வரலாறுல வந்து இதுதான் வந்து இவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா 86 ரூபாய் அப்படிங்கிறது? கண்டிப்பா. அதாவது நம்முடைய கரன்சி வீக் ஆகுது அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்கன் டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா US டாலருக்கு வந்து ஒரு டாலருக்கு 83 ரூபாய் அப்படி இருந்தது, இப்ப இன்னைக்கு 86 ரூபான்னு வந்துருக்குது. இதே நீங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கரன்சி கூட ஒப்பிட்டீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் 55 ரூபாய் இருந்தது, இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் 52 ரூபாய்க்கு தான் வந்திருக்கு. சோ அதனால நம்முடைய கரன்சி வந்து பெருசா வீக் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பா வந்து அமெரிக்கன் கரன்சி வந்து நிறைய அப்ரிஷியேட் ஆகுது. சோ இதனால வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. 86 ரூபாய் பிளஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க விஷயம் தான். இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இங்க வர்றது வந்து கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஏன்னா பங்கு சந்தைகள் வந்து சேரவும் இல்லை, பிளஸ் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து டபுள் வேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் இங்க பங்குகளை நிறைய வித்துன்னு இருப்பாங்க. ஸோ இதனால வந்து பங்கு சந்தைகளும் வந்து ஒரு பெருமளவு சரிஞ்சுதான் இருக்குது. நிறைய ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே வந்து ஒரு 20%, 30% அளவுக்கு இறங்கி இருக்கு. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டியே கிட்டத்தட்ட ஒரு 8 to 10% இறங்கி இருக்குது. இந்த கரன்சி டிப்ரிசியேஷனை தடுக்கிறதுக்கு அவங்க சில நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேண்டி வரும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் 1991 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி இருக்கும்போது ஒரு 7-8 பில்லியன் தான் கையில இருந்தது. அவ்வளோ ஆக குறைவான ஒரு ரிசர்வ்ஸ். அவர் எடுத்த கடுமையான நடவடிக்கைகளால அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2004 வந்து கிட்டத்தட்ட 100 பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து வந்தது. அதுக்கப்புறம் 2004 to 2009 அந்த நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 பில்லியன் அப்படின்ற அளவுக்கு போச்சு. ஆனா இப்போ நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் கொஞ்சம் குறையுது, ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து கொஞ்சம் குறையுது. சிலர் சொல்றாங்க கிட்டத்தட்ட 2020 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600-650 பில்லியன் நம்ம மெயின்டைன் பண்ணின்னு வரோம் அப்படின்ட்டு. ஆனா அதுல என்னன்னா இந்த கடந்த அந்த 4-5 வருஷங்கள்ல அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனு பிளஸ் கோல்டு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ன்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வெறும் US டாலர் மட்டும் தான் நினைக்கிறாங்க. அதுல கோல்டும் இருக்கு. ஸோ கோல்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 40% அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக்குறதுக்காக ஒரு மன்மோகன் சிங் பீரியட்ல வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த பாண்ட் இஷ்யூ பண்ணது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா.
இந்தியா மில்லேனியம் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் இஷ்யூ விட்டாங்க. அப்புறம் ரீசர்ஜென்ட் இந்தியா பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் விட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, மற்ற வங்கிகளில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக வட்டி கொடுத்தாங்க. அதுக்கு சாவரின் கேரண்டி, அதாவது வந்து மத்திய அரசு வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. நாளைக்கு ஒரு வேளை வந்து ஸ்டேட் பேங்க் டிஃபால்ட் ஆனாலுமே அது அரசாங்கம் அந்த பணத்தை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி சாவரின் கேரண்டியோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2 இஷ்யூ வந்தாங்க. அதில் வந்து நிறைய வெளிநாட்டு பணம்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்தது, வெளிநாட்டு கரன்சி. ஸோ அப்படிதான் வந்து அந்த இது ஷோரப் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கரன்சி டிப்ரிசியேஷனை தடுக்கிறதுக்காக, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக கொண்டு வர்றதுக்காக எந்த நடவடிக்கையும் கான்கிரீட்டாக எடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் பாலிசி மீட்டிங் நடந்தது. அந்த பாலிசி மீட்டிங்ல ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்லாம் இந்தியாவுக்கு பணம் அனுப்பும்போது FCNR டெபாசிட்னு ஒன்று இருக்கு. அது ஃபாரின் கரன்சியில் அனுப்புவாங்க, அது ஃபாரின் கரன்சிலே இருக்கும், அது ஃபாரின் கரன்சிலே இன்ட்ரெஸ்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெபாசிட்டுக்கு இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு ரிசர்வ் பேங்க்ல. அந்த லிமிட்டை வந்து ஒரு 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ண லிமிட்டு மார்ச் 31 வரைக்கும் தான் அமல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, சரி வங்கிகள்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கூடுதல், ஒரு 2% கூடுதல் வட்டி கொடுப்பாங்க, இதனால வெளிநாட்டு பணம் பெருமளவு இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரிசர்வ் பேங்க் கவர்னர் அனௌன்ஸ் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு வங்கியுமே ஒரு 0.25% கூட வட்டியை வந்து அதிகமாக்கல. ஸோ இது வந்து ஒண்ணு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பல நாடுகள், நீங்க ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூர், துபாய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து இந்த டூரிஸ்ட் இன்கம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு மேஜர் ரெவென்யூ ஜெனரேஷன் ஃபாரின் கரன்சி. ஸோ நம்ம நாட்டில் இப்போ என்ன சொல்றாங்க, சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் கோவாவில் வந்து வெளிநாட்டு டூரிஸ்ட் வர்றது வந்து கிட்டத்தட்ட 60% குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 60% வந்து வெளிநாட்டினர் வர்றது குறைஞ்சதுனால் உங்களுக்கு டாலர் வர்றதும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இல்லை, விலைவாசிகள்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்டார் ஹோட்டல் ஒரு கோவாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகை வந்து கிட்டத்தட்ட 7000 ரூபாய் இருக்கு. அதே சமமான ஒரு ஹோட்டல் நீங்க தாய்லாந்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் கிடைக்குது. வியட்நாமில் போனீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் கிடைக்குது. இது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது வந்து இப்போ கோவாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ அதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே கிடையாது, அவங்க என்ன ரேட் வேணாலும் வாங்கிப்பாங்க. ஸோ ஓலா ஊபர்லாம் வந்து அந்த ஸ்டேட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு தடவை வந்து மாலத்தீவு கூட பிரச்சனை வந்தப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து லட்சத்தீவுக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த லட்சத்தீவு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா, ஒரு வெளிநாட்டினர் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா கொண்டு வரதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒன்றும் பெருசா செஞ்ச மாதிரி தெரியல. ஸோ மன்மோகன் சிங் வந்து ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சிஸ் லெவலுக்கு இருந்த கண்ட்ரியை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பணியை ஆற்றினார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அந்த விஷன் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. மற்றபடி இது வந்து இதுல வந்து ஒரு முழுக்க நம்ம வந்து அரசாங்கத்தையும் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம கரன்சி டிப்ரிசியேஷன் ஆகுதுன்னு சொல்றதை விட யூஎஸ் கரன்சி அப்ரிசியேஷன் ஆகுறது தான் ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குது. ஆனா இது தொடர்ந்து நம்முடைய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சியாக தான் இருக்கும். இப்ப இந்த யுஎஸ் கரன்சி வந்து அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான காரணம் வந்து புதிய ஆட்சி மாற்றமா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து புதிதா பதவி ஏற்றிருக்கிறதால இது நிகழ்ந்துகிட்டு இருக்குதுன்னு பாக்குறீங்களா? ஆமா, அதாவது பொதுவாகவே வந்து ஒரு அமெரிக்கன் எக்கானமின்றது வந்து வேர்ல்டுல நம்பர் 1 எக்கானமி. அவங்களுடைய கரன்சி வந்து பெரும்பாலும் எப்பவுமே அப்ரிசியேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். அதுலயும் வந்து முக்கியமா இந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது அவரு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குற பொருள்கள் எல்லாம் வரியை வந்து அதிகமாக்க போறோம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்ன ஆகும், நம்ம இங்க இருந்து அனுப்புற கூட்ஸுக்கு வந்து காம்படிட்டிவ் ரேட் கிடைக்காது, ஏன்னா அதிகமாகவே தோடும். ஸோ அதனால நம்மளால அதிகமான பொருட்களை விற்க முடியாது. நம்மளால அதிகமான பொருட்களை விற்க முடியாதுன்னா நமக்கு டாலர் கிடைக்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ கண்டிப்பா இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். ஆனா அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது.
வேற பல காரணங்களும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் குறையல. அதனால வட்டி விகிதங்கள்லாம் வந்து கூடிய சீக்கிரம் குறைச்சிருவோம் அப்படின்னு அமெரிக்க மத்திய வங்கி சொல்லியிருந்தாங்க. ஆனா கடந்த மீட்டிங்ல இல்ல இப்ப இதுக்கு மேல வந்து அதிகமா குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். ஸோ இந்த வருஷம் 2025ல 4 தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இல்ல போற நிலைமை சரியில்லை, இப்போ 2 தடவை தான் கட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ அங்க வட்டி விகிதங்கள் அதிகமா இருந்ததுன்னா பணம் வந்து நம்மள மாதிரி ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அல்லது எமர்ஜிங் எக்கானமிக்கு வராது. அங்க வட்டி குறைவா இருந்தால் தான் இங்க வந்து பணம் வந்து அதிகமா வரும். ஸோ அதனால இந்த அங்கிருந்து வர பணம் வரத்தும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நிறைய வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் நிறைய அதிகமா விதிப்புன்னு சொல்றதும் ஒரு காரணம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய பங்குச்சந்தை மேல நம்பிக்கை இழந்து வராங்கன்னு தோணுது. வெளியே போறாங்க. ஆமா, அதாவது இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சென்ற ஆண்டு 2024 வருஷம் 3 லட்சம் கோடி என்ற அளவுக்கு இந்திய பங்குகள் அவங்க வித்துட்டு வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த கேள்வி என்னன்னா, 3 லட்சம் கோடி அவங்க பங்குகளை விற்கும் போது என்ன பண்ணாங்க, அந்த 3 லட்சம் கோடி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம டாலர் சப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அதுவும் வந்து ஒரு ரிசர்வ் பேங்க்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. இது இல்லாம இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு ஒரு அரசாங்கம் அதனுடைய கொள்கைகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப வசதியா இருக்கிறவங்களாம் நம்ம எதுக்கு இந்த நாட்டில் இருக்கணும், நம்ம வேற நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போவாங்க. ஸோ கடந்த ஆண்டு வந்து இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 2,25,000 பேர் வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டாங்க, ரெனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு அல்ட்ரா HNI கிளையண்டா தான் இருப்பாங்க. ஸோ அந்த பணம் எல்லாமே வந்து இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போயிடுது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் குறைஞ்சிக்கினே இருக்கு. நான் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் இன்கம் குறையுது, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இங்க இருந்து பணம் வெளிநாட்டுக்கு போறது அதிகமாகிக்கினே இருக்குது. ஸோ இந்த மிஸ்மேட்ச் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அரசாங்கம் வந்து கண்காணிச்சு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்துல வந்து ஒரு வாதம் வைக்கப்பட்டது, அங்க டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டா இங்க இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கூடும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க? அது சும்மா சொல்லப்பட்டது அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல எதுவும் காரணம் இருக்குதா அதுக்கு? இல்ல தொடர்ச்சியா சரிவு இருக்கு, அதனால கேக்குறேன். இல்ல, அந்த அந்த வாதம் வந்து ஒரு முற்றிலும் தவறான வாதம். ஏன்னு சொன்னா அதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்றத சொல்றேன் பாருங்க. ஒரு அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸ் அப்படின்னு 2 பார்ட்டி இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த இப்போ இன்னும் இருக்கிறவர் பைடன், அவர் வந்து டெமோக்ராட்ஸு, இவர் வந்து ரிபப்ளிகன் ட்ரம்ப். ஸோ நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரிபப்ளிகன்ஸ்க்கு க்ளோஸு, ஒரு ட்ரம்ப்புக்கு க்ளோஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு வேண்டப்பட்டவர் இப்ப அங்க பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, ஸோ அதனால நமக்கு நல்லது பண்ணுவாரு, அதனால நம்முடைய கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற லாஜிக்ல அதை சொல்லியிருக்கலாம். ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் நாட்டுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வாரு. அவருக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலக தலைவர்கள் ட்ரம்ப் மாதிரி ஆளுங்களுக்கும் யாரும் வந்து நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. அவங்க நாட்டுக்கு எது தேவையோ அதை தான் அவங்க செய்வாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அது வந்து நமக்கு ஒரு பெரிய சாதகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. இந்த ரூபாயினுடைய வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெருமளவுக்கு ஒட்டுமொத்த நாடே தான் ஒரு பாதிப்பை சந்திக்க போகுது. தொழில் அமைப்புல எந்த செக்டாருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தொழில் அமைப்பா இந்த செக்டாருக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூபாயினுடைய மதிப்பு டைரக்டா ரிலேட் ஆகக்கூடிய ஏதாவது செக்டார் இருக்குல்ல, அது கேட்குறேன். அதாவது இங்க பொதுவா வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? நம்ம நிறைய பொருட்களை ஏற்றுமதியும் பண்ணுவோம், நிறைய பொருட்கள் நம்ம இறக்குமதியும் பண்ணுவோம். இப்போ நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம இறக்குமதி பண்றோமோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து காசு அதிகமா கொடுக்க வேண்டி வரும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரூட் ஆயில் எடுத்துங்க. குரூட் ஆயில் நம்ம இறக்குமதி பண்றோம். குரூட் ஆயில் வந்து அவங்க டாலர்ல தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ போன வருஷம் ஒரு டாலர் 83 ரூபாய் இருந்தது, இந்த வருஷம் ஒரு டாலர் 86 ரூபாய் இருக்குது. போன வருஷம் அவங்க ஒரு டாலர் கேட்டால் நம்ம 83 ரூபாய் கொடுத்துருப்போம். இப்போ ஒரு டாலர் கேட்டாங்கன்னா நம்ம 86 ரூபாய் கொடுப்போம். ஸோ எந்த தொழில்கள் வந்து இறக்குமதியை சார்ந்து இருக்குதோ அந்த செக்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகும். இம்போர்ட் பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்னா யாரெல்லாம் வந்து ஏற்றுமதியில் இருக்கிறாங்களோ.
ஸோ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பேனா தயாரிக்கிறீங்க, அதை கொண்டு போய் அமெரிக்காவில் விற்றீங்க போன வருஷம், $1 விற்றீங்க. $1 விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு $83 கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அதே பேனா $1 விற்றீங்கன்னாக்கா உங்களுக்கு $86 கிடைக்கும். சிம்பிள் ஈக்குவேஷன். ஏற்றுமதி பண்ணா உங்களுக்கு லாபம், இறக்குமதி பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நட்டம். ஆமா, கண்டிப்பா. ஒரு உலகத்திலேயே அதிகபட்சமான மக்கள் தொகை வாழற நாடு இந்தியா. நம்ம சைனாவோட பாப்புலேஷனோட இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு இப்போ. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல பறக்கிற எந்த விமானமும் இந்தியாவில தயாரிக்கப்படலை. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாமும் ஒரு விமானத்தை நம்ம தயாரிக்கல. சரி, நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் வேணுமோ அதுவும் நம்ம தயாரிக்கல. நம்ம ரஃபாலே ஜெட்டுன்ட்டு பிரான்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குறோம். பிரான்ஸோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் தொகையில 100% கூட இருக்காது. ஸோ ஒரு லக்ஸரி கார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ எத்தனையோ லக்ஸரி கார் இருக்கு, எல்லாமே வெளிநாட்டு கார், எதுவும் உள்நாட்டில் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக்கா வந்து சுயசார்பு இருக்கணும், செல்ஃப் ரிலையன்ஸ் அதிகமா இருக்கணும் ஒரு நாட்டுல. அப்பதான் வந்து கண்டிப்பா. ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே உற்பத்தி பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம வெளிநாட்டை சார்ந்து இருக்கிறது குறையணும். கடைசியா ஒரு கேள்வி சார், என்னன்னாக்கா இந்த ரூபாய் மதிப்பு சரிவு, இந்த இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து நேஷனல் எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணி அது எப்படி வந்து காமன் மேனுக்கு சுமையா மாறும்னு நினைக்கிறீங்க? அவங்க மேல எப்படி சுமை விழுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிலையான கரன்சி இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உங்ககிட்ட நிறைய இல்லைன்னா கரன்சி நிலையா இருக்காது. கரன்சி நிலையா இல்லைன்னு சொன்னாக்கா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, போன வருஷம் நம்ம வந்து $1 கொடுத்து குரூட் ஆயில் வாங்கியிருந்தோம்னா $83 கொடுத்துருக்கோம். இப்போ அதே $1 நம்ம கொடுத்தோம்னா $86 கொடுக்கணும். அப்போ இங்க குரூட் ஆயிலோட விலை நமக்கு அதிகமாயிடுது. அப்போ அது ப்ராசஸ் பண்ணி வர பெட்ரோல் டீசல் விலை அதிகமாயிடும். ஸோ ஒரு நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு விலைவாசி ஏற்றம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒட்டுமொத்த எக்கானமியை வந்து ஆக்சுவலா வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். Visage, your customized wedding attire store. Visit our new store in Trichy. MCR Pure Cotton Club, formals and casual shirts.